ஹாய் கைஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போது நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா Volkswagen போலோ தான். லைக் ஹைலைன் 1.0 லிட்டர் TSI 80 ஆட்டோமேட்டிக் என்ஜின். ஸோ இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7,90,000 வருது. நான் காரோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இது 2022 மாடல் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆனால் 2021 மாடலில் மேனுஃபேக்சரு, தேர்ட் ஓனரு, பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கு, 65,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. இன்சூரன்ஸ் இல்லை, அது மட்டும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி 3 சிலிண்டர் 1000 சிசி என்ஜினு, 109 ஹார்ஸ் பவர் வருது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஹைலைன் கன்வெர்ட்டட் டு ஜிடி கன்வர்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எல்லாம் ஃபுல்லி மாடிஃபைடு, லைக் 5 lakhs ஒர்த்தான மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் லென்ஸோ அலாய்ஸு, வென்டிலேட்டட் சீட்ஸு, சப்வூஃபர்ஸு, டேஷ் கேம், ரிவர்ஸ் கேம், டிசி கிட்டு, எல்இடி லைட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு காரோட கீலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. ஸோ லாக், அன்லாக், பூட் ஓப்ஸ் வந்துடும். அன்லாக் பண்ணிட்டு உள்ள இன்டீரியர் செக் பண்ணுறோம். ஸோ வண்டி ஃபுல்லாகவே டிண்டட் தான். ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிளாக்கில் வந்துடும். ஸோ இன்டீரியர் மின்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. எந்த ஒரு ஸ்க்ராட்சோ இல்லை இதுவாக இருக்க மாதிரி தெரில. ஸோ மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டும் சேர்ந்த மாதிரியான ஒரு கேஜ் கிளஸ்டர். ஸோ இது இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் அட்டன் பண்ணுறது, டேஷ்போர்ட் கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டம்ஸு, வைப்பர்ஸு, ஹெட்லைட் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ ஏசி வென்ஸு, ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட்டு, நடுவில் ஒரு சின்ன ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டு அண்ட் ஸ்டோரேஜும் ரொம்ப சின்னது தான், பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ இதான் நான் சொன்ன அந்த வென்டிலேட்டட் சீட்ஸு. இதில் இருக்க அந்த டாட்ஸ் உங்களுக்கு நல்லாவே விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவில். இது எல்லாமே ஏர் வென்ஸு, நல்லா டீசெண்டான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. ஸோ ரியர் வியூ மிரரு, சன்வைசஸ்ஸு, இது ஆட்டோ டிம் ரியர் வியூ மிரர்ஸ் தான். ஸோ இது சீட் பெல்ட்ஸ் எல்லாமே கூட லூயி விட்டான் தீமில் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே ஹெட்லைட் கண்ட்ரோல் பண்ணுறது, சைட் வியூ மிரரு, லாக்கு, அன்லாக்கு, 4 கதவோட விண்டோஸை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு டோர் பேடில் வந்துடும். சீட் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குது. எந்த ஒரு டியர் அண்ட் வியர் கிடையாது. ஓகே, நம்ம ரியர் சீட் செக் பண்ணிடலாம். ஸோ ரியர் வியூ சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏர் வென்ஸ் இருக்குது. ஆனால் இது ஏர் வென்டிலேட்டராக தெரில. ரியர் வியூ ஏர் நாசல்ஸு அண்ட் இதுலேயும் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது அண்ட் விண்டோ கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்துடுது. ஸோ பின்னாடியில் மிட்ரோவில் உட்காரவங்களோட வியூ தான். ஓகே, நான் இப்போது காரோட சப்வூஃபர்ஸ் அதெல்லாம் சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதான் நான் சொன்ன சப்வூஃபர். இது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில், ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்ராலிக் இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணது க்ளோஸ் பண்ணது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்பர் பேட்லேருந்து எல்லாமே ஃபுல்லி கஸ்டமைஸ் தான். இதான் நான் சொன்ன அலாய் வீல்ஸு. ஸோ இந்த காரோட சைஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மேட்சாகிற ஒரு டிசைனிங் அண்டு கலருக்கும் மேட்சிங்கான ஒரு கலர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஆட் ஆன் வேல்யூ மாதிரி தான் காருக்கு. ஸோ காரோட டீட்டெயில்ஸ் நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி